அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன பீட்ரூட்டும் சின்ன கேரட் நான் தோல் சீவி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம இந்த நெய்யில் இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு இந்த நெய்லேயே இது பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். இது நல்ல வாசனையாக இருக்கும் நெய்யில் செய்யும்போது. நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இது நல்லா வெந்துடணும். இதுலையே ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் வேண்டாம். திராட்சை அந்த மாதிரி வேணும்னா சாப்பிட முடிஞ்ச குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுங்க. இப்போ நான் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். நீங்கள் அதே பாத்திரத்தில் கூட செய்யலாம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த நெய்யிலையே. இப்போ இதில் ஒரு 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வடிகட்டிட்டு வெறும் ஜவ்வரிசி மட்டும் வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வெல்லம் பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை தண்ணியில் நான் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இதை நல்லா கொதிக்க விடலாம். அந்த ஜவ்வரிசி நமக்கு நல்லா வெந்து வரட்டும். அதோட கேரட் பீட்ரூட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வரட்டும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 6 மாத குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் நம்ம இப்படியே இந்த மெத்தட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். 2 வயசு குழந்தையிலேருந்து மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம நெய் லைட்டாக சூடு பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா இந்த மாதிரி ஜவ்வரிசி, இந்த கேரட், பீட்ரூட், பால், அப்புறம் இந்த வெள்ளை தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வந்துட்டுருக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இப்படியே நம்ம இறக்குனாலும் இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கெட்டியாக செஞ்சுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக தேங்காய் வேணும்னாலும் கடைசியில் நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரை பண்ணும்போது தேங்காவையும் லைட்டாக அதை நெய்லேயே ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இது நல்ல சூப்பராக இருக்கும். 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலும் 10 வயசு பசங்க கூட இதை குடிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்ல சூப்பராக கமகமன் வாசனையாக இருக்குது. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதோட குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் போடும். இந்த ரெசிபி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஜவ்வரிசியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட கேரட் பீட்ரூட்லாம் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.